வணக்கம் நேர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் நெத்திலி மீன் எடுத்துருக்கேன். தலையும் வாழையும் கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டு இப்போ தான் கொஞ்சம் அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் பார்த்துடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வடகம் வேணும். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டைமில் அதை நான் ஸ்லிப் பண்ணிப்பேன். தென் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம், சும்மா ஒரு 5-6 பூண்டு, 3 பச்சை மிளகா, வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட போகிறோம். இப்போ பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து வடகம் போடுறேன். வடகம் தீஞ்சிடாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா குழம்பு டேஸ்ட்டை ஃபுல்லாக மாற்றிடும். இந்த டைமில் வெங்காயம் போட்டுறேன். நான் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே போட்டுடலாம். சின்ன வெங்காயமே போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். போன வீடியோவில் நான் நெத்திலி ஃப்ரை பண்ணியிருப்பேன், கருவாட்டு ஃப்ரை இருக்கும். இன்றைக்கி வந்து அதில் குழம்பு பண்ணுறேன். இன்னொரு நாள் தொக்கு பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பூண்டு போடுற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிக்குழம்போட டேஸ்ட் அண்ட் மோரோவர் அந்த வாசம் நல்லாயிருக்கும். இந்த என்ஹான்ஸ் பண்ணும் குழம்போட இதை. அதனால தான் நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன். நல்லா அந்த கருவாடை தேய்ச்சி மண் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இன்னொரு விஷயம், இப்போ வந்து கருவாடு நல்லா எலும்போட அது மாதிரியான திக்கான கருவாடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்போயே போட்டுடலாம். காய் போடும்போது வதக்குறோம் இல்லைங்களா, அப்போ போட்டுடலாம். ஆனால் இந்த கருவாடு பார்த்திங்கன்னா, நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணும். புளிக்குழம்பு நல்லா அந்த கருவாட்டு குழம்பு கொதித்து எண்ணெய் பிரியணும் இல்லைங்களா, அப்போ அது குழம்புல கரைஞ்சிரும். அதனால் நல்ல புளி வாசனை போய் அந்த கொதியெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மற்ற இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசன் வந்து அது சைஸ் தான், கருவாடு சைஸ்னால தான். அதே மாதிரி நெத்திலி மீன் குழம்புக்குள்ளேயும் அப்படி தான். நீங்கள் ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். நான் இந்த டைமில் கத்திரிக்காவை ஸ்லிட் பண்ணி போட்டுறேன். முதையே பண்ணி வச்சா அது வந்து கருப்பாயிடும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். நம்ம இந்த டைமில் என்னென்ன பொடி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட மேலே கரைச்சி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள், ஜீரக பவுடர் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் பொடிச்சு வச்சுருக்கறனால இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட கரட்டி விட்டுக்கலாம். இந்த குழந்தை பெற்று புதுசாக நியூபார்ன் பேபி பெற்றுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ப்ரெக்னென்சி முடித்தவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா வந்து பால் நல்லா செக்ரீட் ஆகும், ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று கால்சியம் இருக்குது, அது நிறையா வந்து எலும்பு இருக்குது இல்லைங்களா, அதனால கால்சியம் நிறையா அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. அடுத்து குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், புளி குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கணும். அரிசி கலந்த தண்ணியில் நல்லா கருப்பு புளி, இது நல்ல பழைய புளி, நல்லா நான் ஒரு என் கைக்கு இவ்வளவு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இதை கலக்கி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லேசாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். பண்ணிவிட்டு நம்ம புளியை ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் புளி கலந்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுண்டணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுடலாம். எப்படி குழம்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போடுங்க. உப்பு கவனமாக இருக்கட்டும், கருவாட்டு குழம்பு. பட் எனிஹவ் நம்ம நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்வலாக போகிறத விட கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
இதுக்கு வெல்லம்லாம் போட தேவையில்லை, புளிக்குழம்புக்கு போட்ட மாதிரி, ஏன்னா இது கருவாட்டு குழம்பு. இப்போ பரட்டி விட்டுட்டோம், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுனது எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த டைமில் கருவாடு போட்டுடலாம். நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா அடியில் மண் இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு கடிக்கும் போதும் குழம்பு ஸ்பாயில் பண்ணிவிடும். அது போட்டுட்டு நம்ம இப்போ ஊற்றின எண்ணெய் எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 5 to 7 minutes இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இதோட அடியில் போய் தங்காமல் இதோட கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து வெளியில் எண்ணெய் பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சுக்கிறத பார்க்கலாம். அது ஒரு நல்ல வாசம் வருது. ஸோ கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு மீட் பண்ணுவோம். அண்டில் தென் இட்ஸ் பை. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.